சொல்ல குட்டீஸ், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? அந்த கதை பேரு தர்மகிருஷ்ணாவும் கரப்பாம்பூச்சியும் சிங்கமும் யானையும். கதை சிங்கம் யானையும் வாழ்ந்து வந்துச்சா. அப்போ அந்த தருணு காட்டுக்கு ஒரு விலங்க விரட்டே ரன்னிங் ரேஸ் ஒர்க்கு போட்டானா. அவன் கூட அந்த தர்மகிருஷ்ணா கூட கழுகும் வந்துச்சான். அந்த கோட்டியில் அந்த சிங்கம், யானை, ஆமை, கழுகுள்ள அவன் தடிக்கும் சொல்லுவாடனே. கழுகு வேகமாக தக்கரை வீசி சிங்கம் வேகமாக போய் யானை வேகமாக போய் ஜெயிச்சிட்டாங்களா. ஆமை மெல்ல வந்துச்சான். அடுத்து அவங்க கழுகும் யானையும் சிங்கம் ஜெயிச்சிட்டாங்களா. சீத்தாவும் ஜெயிச்சிருச்சான். அப்போ அந்த சீத்தா அந்த இன்னொரு கொட்டி சொன்னானா, சாப்பிட கொட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அடுத்து சாப்பிட கொட்டில் ஆமாம் மெல்ல சாப்பிட்டான். யானை உறிஞ்சி எடுத்து சாப்பிட்டான். கழுவு கொத்தி வேகமாக சாப்பிட்டுச்சான். சிங்கம் சாப்பிட்டு முடிச்சு அந்த கழுகு சிங்கம் யாரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சா. யான் மெல்ல சாப்பிட்டு வச்சுச்சா. அடுத்து திரும்பவும் யாமா தோச்சுச்சாவா. அடுத்து கழுகும் அது கூட என் கூட சேர்ந்து சாப்பிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டாக சாப்பிடலான்னு சொல்லி அவன் கூடையே கோர்த்து போட்டு செஞ்ச கழுகு மேலே உங்கா பிஞ்சாமா. ஆமாம். அடுத்து ரெடிக்கோன்னு சொல்லிட்டானா. அடுத்து அந்த தண்ணியை குடிக்கிற கொட்டில் ஆமையும் கழுகும் வேகமாக குடிச்சிட்டாங்களா. பாய் கதை முடிஞ்சது.